இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா தன்னா அன்பாழ்வின் மன்னா. அன்பு இயேசுவுக்கு பிரியமான இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை புனித அங்கேரி நாட்டு எலிசபெத் திருவிழாவை கொண்டாடுகிறது. இவர் ஒரு துறவியாக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். அந்த முழுமையான அர்ப்பணிப்பு, கடவுள் மீது உள்ள நம்பிக்கை, அவர் இன்னும் இறைவனுக்காக தன்னை ஐக்கியப்படுத்தி வாழ்ந்தது எல்லாம் வைத்து இன்று திரு அவையானது அவரை புனித நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த புனிதருடைய நல்ல பண்புகளை நமதாக்கி வாழ முயற்சி எடுப்போம். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னாவிலே இன்று நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 18 இறை வார்த்தைகள் 35 43 முடிய பகுதிகள். இந்த பகுதி நமக்கு எதை பற்றி பேசுகிறது என்றால், பார்வையற்ற ஒருவர் வீதி ஓரத்தில் அமர்ந்திருக்கிறார். இயேசு அந்த வழியே சென்றதும் அவர் இயேசுவை பார்த்து, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று கத்தி கூப்பிடுவதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. ஆனாலும் அங்கே செல்லுகிற சீடர்கள் பின்பமாக வந்து அமைதியாக இரு, ஏன் கத்துகிறாய் என்று அவரை அடக்குகிறார்கள். ஆனால் இயேசு நின்று அவனை குணப்படுத்தி சொல்லுவதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியை நான் வாசித்ததும் எனக்கு கிடைத்த ஒரு மைய கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது, கடவுளை நம்பிக்கையோடு முழக்கமிட்டால் அந்த இடத்துல இயேசுவின் புதுமை நடக்கும், கட்டுக்கள் உடையும், பார்வை பெறப்படும் என்று மைய கருத்தாக அமைந்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு முழக்கமிடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கிறது. அப்ப அந்த நம்பிக்கையை ஒரு அடித்தளமாக வைத்துத்தான் இந்த பகுதியே இருக்கிறது. பாருங்க, இந்த நற்செய்தியில அவர் பார்வை பெறுகிறார். எப்படி இவர் பிறவியிலேயே பார்வை இழந்தவரா அப்படின்னு சொன்னா அது இல்லை. அதை விவிலிய ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள். இந்த நற்செய்தி அழகாக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பார்வை எப்ப பெறுகிறாரு அப்படின்னு சொன்னா, மீண்டும் பார்வை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அவர் பிறவியிலே குருடர் கிடையாது. பிறந்த பிறகு ஏதோ ஒரு சூழ்நிலையிலே, விபத்திலே அவருடைய பார்வையை இழந்திருக்கலாம். அதனால் மீண்டுமாக அந்த பார்வை நான் பெற வேண்டும் என்று வாஞ்சியோடு இந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று அந்த இடத்துல முன் வைக்கிறார் அப்படின்னு பார்க்கிறப்போ, அப்ப இயேசுவை அவர் அறிந்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும் என்று நம்புகிறார். இயேசுவால் குணப்படுத்த முடியும் என்று முழுமையான ஒரு நம்பிக்கை அவரிடத்தில் இருக்குது. அந்த முழுமையான நம்பிக்கை தான் முழக்கமிட வைக்கிறது. என்ன முழக்கம்? இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனமிறங்கும், தாவீதின் குமரனே என் மீது மனமிறங்கும் என்று முழக்கமிடுகிறார் இல்லையா? அந்த முழக்கம் தான் அவனுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன் இயேசுவை அழைக்கிற பொழுது, முழக்கமிட்டு கூவி அழைக்கிற பொழுது இயேசு நின்று குணப்படுத்துவார். அதைத்தான் இயேசு நம்ம பார்க்கிறோம். இந்த முதல் கருத்தாக அந்த நிற்கிறார், நின்று அவனை கவனிக்கிறார். அப்ப இயேசுவை நம்பிக்கையோடு அழைக்கிற ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் நின்று நம்மை உற்று நோக்குவார். உற்று நோக்கி என்ன விரும்புகிறாய் என்று கேட்பதை போன்று நம்முடைய வாழ்க்கையில கூட கேட்பார். உனக்கு என்ன வேண்டும் என் அன்பு மகனே, என் அன்பு மகளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்று பார்த்து கேட்பார். பிரியமானவர்களே, அந்த இயேசு கூட சொல்லுவார், உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கும் அப்படின்னு சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, அந்த நம்பிக்கையை தான் கடவுள் விரும்புகிறார். கடவுளால் முடியும், கடவுள் என்னை வழி நடத்துவார், கடவுள் எனக்கு அனைத்தையுமே கொடுப்பார்,
கடவுள் எனக்கு நிம்மதியை கொடுப்பார், அருளை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார் என்று அவரை நம்பி நாம் ஜெபிக்கிறோம் இல்லையா? அந்த நம்பிக்கை தான் நமக்கு கொடுக்குமே ஒழிய ஏதோ வானத்திலிருந்து அப்படியே நம்ம நினைச்ச உடனே வந்து விடாது. நம்பிக்கையை நாம் மிகுதியாக்க வேண்டும், உறுதியாக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா, நம்பிக்கை தோய்வடைந்து விட்டது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்காது என்ற ஒரு உயர்ந்த பண்பை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இயேசு எந்த இடத்தில் நம்பிக்கையோடு அழைக்கிறார்களோ அந்த இடத்துல அவர் உண்மையாகவே பல அற்புதங்களை செய்கிறார். நம்பிக்கையோடு அழைப்பவர்களுக்கு அற்புதங்கள் நிச்சயம் உண்டு. அந்த மக்கள் எல்லாம் இவனை அடக்கி ஒடுக்க பார்த்தாங்க. அமைதியா இருயா, இயேசு போறாரு, ஏன் அப்படி கத்துற, ஏன் இயேசுவே தாவீதின் மகனே கத்தாத, அமைதியா இரு. இந்த அடக்குமுறை அந்த இடத்துல இருந்தா கூட என்னை விடுங்க, நான் இயேசுவை கூப்பிடுவேன், அவர் என்னை திரும்பி பார்க்கணும், என்கிட்ட வரணும், வருவார் அப்படின்னு நம்புறாரு பாருங்க. அந்த கூட்டத்துக்கு மத்தியில கத்தி இயேசுவை நிற்க வச்சு இந்த அற்புதங்களை பெறுகிறார் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இயேசு புதுமை செய்யாமல் இருப்பாரா? அதுக்காக ஒரு அற்புதமான ஒரு புதுமையை, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று அவன் பார்வை பெறுகிறான், மீண்டுமாக பார்வை பெறுகிறான். அப்ப பார்வை பெற்று இயேசுவின் பின்பாகவே செல்லுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த நம்பிக்கையினுடைய உச்சகட்டம். அப்ப நம்பிக்கை வருகிறது, நம்ம ஒரு நலன்களை பெறுகிறோம், நல்ல ஆசீர்வாதங்களை பெற்று அப்படியே இயேசுகிட்ட வராம கடவுள் காரியங்கள் செய்யாம ஓடி போயிடுவோம் சில பேரெல்லாம். ஆனா இந்த பார்வையற்றவர் பார்வை பெற்று போயிடாம இயேசு பின்னால் செல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்பிக்கை. நான் நம்பிக்கையினால் கடவுளுடைய அருளை பெறுகிற பொழுது அவருடைய காரியங்கள் செய்ய வேண்டும், அவர் பின்பாக செல்ல வேண்டுமே ஒழிய நான் மற்ற உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சென்று விடக்கூடாது என்பதை தெளிவாகவே இந்த பகுதி விளக்குகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கருத்துக்களை முன்வைத்து உள்வாங்கிக் கொண்டு இந்த நாளிலே அன்றாட வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலுமே இந்த பார்வையற்றவன் எப்படி கூவி அழைத்தானோ அதை போன்று நம்பிக்கையோடு கடவுளை கூவி அழைத்து அனைத்து அருளையும் பெற்று மகிழ்ந்து வாழ முயற்சி எடுப்பாம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி. இன்று நாங்கள் கொண்டாடும் புனித அங்கேரி நாட்டு எலிசபெத்து துறவிக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவருடைய நல்ல பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நமதாக்கி கொண்டு நான் வாழ வேண்டும் என்று சிறப்பாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளை உம்முடைய பாதம் சமர்ப்பித்து தொடங்குகிறோம். இந்த நாளில் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு நல்ல செயல்களை ஆசீர்வதியும். நாங்கள் என்றும் உமக்கு உகந்த காரியங்கள் செய்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு ஆசிரியை கொடுப்பீராக. எங்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தலும், மன வலிமையை கொடுத்தலும், உடலில் இருக்கிற எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தும் அதை நலமாக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மன வலிமையோடு வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. இன்று நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களை ஆசீர்வதியும், எங்கள் குழு வாழ்க்கையை ஆசீர்வதியும், நாங்கள் செய்கிற செயல்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நீரே சுமந்து கொண்டு ஒரு திரு குடும்பமாக மாற்றும். கணவன், மனைவி, தாய், தந்தை, பெற்றோர், பிள்ளைகள் என்று ஒரே குடும்பமாக இணைந்து வாழ நல்ல ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.